இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வசனம் சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்தமான ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம் என்று சொல்லி நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோமா? அவருக்கு சொந்தமான ஜனங்களாய், அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்ம இருக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்தமான ஜாதியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இந்த பூமியில் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். எங்கேயோ ஒரு இருளுக்குள்ள இருந்த நம்மை அவர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளேதான் இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில நம்ம அதிகமாய் அறிய வேண்டும், உணர வேண்டும். அந்த வெளிச்சத்துக்குள் இருக்கிற நம்ம பக்கத்துல இருள் என்பது அது வரவே முடியாத ஒரு இடத்துல நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும் இருக்கிறோம் என்பதை நாம் எவ்வளவு தூரம் அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரம் நாம் விடுதலையில் வாழ முடியும். இந்த காலை வேளையில கூட ஒரு ஒரு காரியம் என் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சிறையிருப்பு திரும்புகிறது. அது என்ன சிறையிருப்பாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது எண்ணங்களின் சிறையிருப்பாய் இருக்கலாம், இல்ல பலவீனத்தின் வியாதியின் சிறையிருப்பாய் இருக்கலாம், இல்ல குடும்பங்களிலே உறவுகளிலே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிந்து கொள்ளுதல் இல்ல அப்படின்னா அந்த சிறையிருப்புக்குள்ள ஒரு ஒரு அடைபட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பதை போல உணர்வீர்கள் என்றால் அந்த சிறையிருப்பிலிருந்தும் தேவன் இன்றைக்கு திருப்புகிறார். அடுத்ததா அந்த கடன், அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். இந்த காலை வேளையில மறுபடியும் மறுபடியுமாக தேவன் என்னோடு கூட என்னுடைய உள்ளத்தில் இடைப்படுகிற ஒரு வார்த்தை, சிறையிருப்பு திரும்பும். வாசிக்கலாம். சங்கீதம் 126 1 2. சங்கீதம் 126 1 2. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போய் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். வசனம் சொல்லுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பு, அனைத்து சிறையிருப்புகளையும் அவர் திருப்புகிற நாளுக்குள் நம்ம வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்னபடி இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற நாளாய் இது இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோமா? நம்ம சிறையிருப்பு திருப்புறப்ப நமக்கே ஆச்சரியமா, இது என்னுடைய வாழ்க்கையிலா இது நடக்கிறதுங்கிற அளவுக்கு ஒரு சொப்பனம் காண்கிறதை போல் நம்முடைய சிறையிருப்பு திரும்புகிற நாளுக்குள் நாம் வந்திருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புகிற தேவன் சிறையிருப்பை திருப்பி நம்முடைய நாவை நகைப்பினால்
நம்முடைய வாயை நகைப்பினால், நாவை ஆனந்த சத்தத்தினால் நிரப்புகிற தேவனாய் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். ரீபா லேப்ரே ஷீ கலூ ஷரபா. இதை விசுவாசிக்கிற உங்க எல்லாருக்கும் நிச்சயமாகவே உங்களுடைய சிறையிருப்பு இன்றைக்கு மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, மாலையிலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இந்த நாட்களிலிருந்து நமக்கு களிப்பின் நாட்கள் தொடங்குகிறதை நாம் பார்க்க முடியும். விடியற்கால வெளுப்பை போல் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உன் முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொன்னது போல விடியற்கால வெளுப்பை போல உங்கள் சுக வாழ்வு அது துளிர்க்க துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ரிஷா மேல் கிரேபி ஹதூஷலபா. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை அவர் திருப்புகிறார். ஒரு வார்த்தை நமக்கு நேரா கடந்து வந்துருச்சுன்னா அவருடைய உண்மை வானங்களில் நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அது வானங்களில் நிலைத்திருக்கிற ஒரு வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு கடந்து வந்திருக்கிறது என்றால் இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கும்படி, அந்த காரியம் ஆகும்படி அது நடக்கிறதை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 53:6. சங்கீதம் 53:6. சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ இன்றைக்கும் அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நமக்கு களிப்பையும் மகிழ்ச்சியும் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்னுடைய சிறையிருப்பு மாறிற்று. ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல சொல்லுங்க, தேவன் என் சிறையிருப்பை மாற்றிவிட்டார். சியோனிலிருந்து எனக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. தேவன் என்னுடைய சிறையிருப்பை திருப்பி எனக்கு களிப்பையும் மகிழ்ச்சியையும் அவர் உண்டாக்குகிறார். எதெல்லாம் உங்களுக்கு சிறையிருப்பா நீங்க ஃபீல் பண்றீங்க, ஒரு ஒரு இடத்துக்குள்ளே அடைப்பட்டு கிடக்கிறத போல, ஒரு தொடர்ச்சியான ஒரு பேட்டர்னுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறதை போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ரீபாலேஷேமே லீம்லா ஹதி கொருஷலபா, இன்றைக்கு தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அது ஆச்சரியமா இருக்க போகிறது. அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகிறது. இந்த நேரத்துல களிப்பை உண்டாக்கும்படி, மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி, நம்முடைய வாயை நகைப்பினாலும் நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிரப்பும்படிக்கு தேவன் நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் போதும். எதை குறித்தும் நம்ம கவலைப்பட வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் அவர் திருப்புகிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு அது எஸ்டாப்ளிஷ் ஆகிறத நான் பார்க்கிறேன். ரிஷா மைஹெல் பிரேஷி கதூஷலபா. ஒரு காலமும் சத்துருவால் நம்மை அடக்கி வைக்க முடியும். அவனுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. எந்த விதத்திலும் நம்மை அடக்கி வைப்பதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. இதை இன்றைக்கு நம்ம ஆழமாய் நன்கு உணர வேண்டியது அவசியமா இருக்கு. அவரே நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். உலகத்தை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் இன்றைக்கு நமக்காக இறங்கி வந்து நமக்கு சகாயம் செய்யும்படி அவர் இறங்கி வந்து நம்முடைய சிறையிருப்பை அவர் திருப்புகிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு காரியம், அவர் எப்படி பிசாசின் கிரியைகளை
அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருந்தார். அவர் எப்படி அவனுடைய கிரியைகளை அழித்தார் என்பதை குறித்து நம்ம சற்று தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிற நாட்கள். எந்தெந்த குடும்பங்கள்ல இத்தனை வருஷங்கள் ஒரு ஒரு போராட்டத்துக்குள்ள தொடர்ந்து அப்படியே ஒரு ஒரு அந்த பேட்டர்ன்ஸ்ல திரும்ப 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 ஒரு அந்த சர்க்கிள்குள்ளேயே இருந்தது போல இருந்த அந்த சத்துருவின் கிரியைகள் இதுவரைக்கும் நம்மை அடக்கி ஆண்ட சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்மோடு நம் குடும்பத்தோடு கூட அவர் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு இம்மானுவேல் அப்படின்னா இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், இன்றைக்கும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு நிமிஷம் பாப்பா. அக்கா நீங்க மியூட்ல போயிட்டீங்கக்கா. ஒரே ஒரு நிமிஷமா, அந்த மகன் கூப்பிடுறான். ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் மட்டும் வருது, பேசிட்டு வந்து. சரி, மகன் கிட்ட இருந்து ஒரு கால். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்படும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கும் நம் குடும்பத்தில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அவனுடைய கிரியைகளை அவர் அழித்தார். நம்ம ஏற்கனவே தியானித்தபடி அந்த தோட்டத்தில் இருந்து அவன் எப்படி ஏவாளையும் ஆதாமையும் அவன் ஏமாற்றினானோ, அந்த முதல் ஆதாமும் ஏவாளும் அவனுடைய வஞ்சகத்திற்கு அங்கே விழுந்து போனார்கள். ஆனா வனாந்தரத்துல சாத்தான சந்தித்த பொழுது இயேசு கிறிஸ்துவோ அவனுடைய பொய்களுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. முதல்ல அவர் எப்படி அவனுடைய கிரியைகளை அழித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனுடைய எந்த பொய்களுக்கும் இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு சோதனையிலும் அவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, சத்தியத்தை பேசினார். அதுதான் நம்ம பேசுறோம். அவருடைய உண்மை வானங்களில் நிலைத்திருக்கிறதுனா, அந்த வானங்களில் நிலைத்திருக்கிற அந்த வார்த்தையை பேசும் பொழுது சத்துருவால் வான மண்டலங்களில் இருக்கிற அவனுடைய செயல் எதுவும் நடைபெற முடியாது. வசனம் சொல்லுது, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இந்த வான மண்டலங்களில் இருக்கிறவன் என்ன செய்கிறான்? பொய்களை நமக்குள் விதைக்கிறான். பொய்ய நம்ப பண்றான். இது இப்படிதான், உன்னால முடியாது, நீ எழும்ப முடியாது, உன் குடும்பம் இப்படித்தான், உன் வாழ்க்கை இப்படித்தான், இப்படின்னு எத்தனையோ பொய்களை நமக்குள் அவன் விதைக்கிறான்.
ஆனா அவருடைய உண்மை வானங்களில் நிலைத்திருக்கிறதுனா அந்த உண்மையை மாத்திரம் நாம் பேசும் பொழுது அவனுடைய பொய்கள் அந்த மண்டலங்களிலேயே அழிக்கப்பட்டு விடுகின்றன. இதை எந்த அளவுக்கு நம்ம இவருடைய ஆண்டவருடைய சத்தியத்தை, அவருடைய வார்த்தையை நம்ம நிஜமாக பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கிறது. நம்ம மேல அவருடைய அன்பு என்றென்றைக்கும் இருக்கிறது. அவருடைய உண்மை வானங்களில் நிலைத்திருக்கிற அந்த உண்மையான சத்தியமான அந்த வார்த்தையை பேசும் பொழுது சத்ருவினுடைய பொய்கள் அனைத்தும் சுட்டெரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பொய்யை எதிர்க்கிறதற்கு அவருடைய சத்தியம் நமக்கு போதுமானது. அவனுக்கு வேற எந்த பவரும் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு, பொய் சொல்லுவது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வைப்பது. ஆனா கிறிஸ்துவோ அந்த சத்தியத்தில் அவர் நிலைத்திருந்தார். அதனாலதான் நம்முடைய மனதுல பொய் வரும் என்றால் அதோட கூட அந்த பொய் கூட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கூடாது. அந்த பொய் கூட நீண்ட நேரம் செலவழிக்க கூடாது. இது இப்படிதான், உன் வாழ்க்கை இப்படித்தான் ஆயிரும், நீ தோல்வியில தான் இருக்கிற, உன்னால எழும்ப முடியாது, உன் குடும்பம் இப்படித்தான், இந்த வியாதி மாறாது, இப்படின்னு ஏதோ ஒரு பயத்தை அவன் உங்களுக்குள்ள விதைக்கிறானா அது கூட நம்ம அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டுவதில்லை. தேவன் என்ன சொல்லுகிறார், நம்ம தேவனை நம்புகிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இன்னைக்கு நம்புறோம், அவரை நம்புறோம், அவரை நம்புறோம்னு சொல்றோம். ஆனா அவர் வார்த்தையை எவ்வளவு தூரம் நம்புகிறோம்? முதல் ஆதாம் சாத்தான் சோதிக்கப்பட்ட பொழுது அவன் விழுந்து போனான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த சோதனையில் ஜெயத்தை பெற்றார். அவர் ஜெயத்தை பெற்றபடியினாலே இன்றைக்கு நாமும் ஜெயத்தை பெறுகிறோம். இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடியினாலே. வாசிக்கலாம் ரோமர் 5:19. ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை முழு மனுக்குலத்தையும் வீழ்ச்சிக்குள் கொண்டு சென்றது. இந்த கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், தேவனை உண்மையாக அவர் பார்த்த விதம், தேவனுடைய வார்த்தையை அவர் நிஜமாக பார்த்த அந்த விதம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவருடைய செயல் முழு மனுக்குலத்தையும் மீட்புக்குள் கொண்டு வந்தது. அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தது கிறிஸ்துவினுடைய மீட்பு. இத நம்ம நிஜமாய் பார்க்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இதை எவ்வளவு தூரம் நிஜமாக நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை சிறையிருப்புகளில் இருந்து நாம் வெளியே வர முடியும். இன்றைக்கு அவரே நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்படிக்குத்தான் இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சத்ருடைய மிகப்பெரிய ஆயுதங்கள்ல ஒன்று அவனுடைய குற்றச்சாட்டு. நீ பாவம் செஞ்சிட்ட, நீ பாவம் செஞ்சவன், நீ பாவம் செய்தவள், உனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்காது, நீ செய்ததுனால நீ இதை அனுபவிப்ப, இப்படின்னு சொல்லி அவன் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டோம் என்றால் இன்றைக்கு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் ஆகி இருக்கிறோம். அவனுடைய அனைத்து அதிகாரங்களையும், நம்ம மேல இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில் தன் மீது உரிந்து எடுத்து கொண்டார். வாசிக்கலாம் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்கள். கொலோசையர் 2:14-15.
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையா கட்டளைகளால என்னெல்லாம் இருந்தது? நியாயப்பிரமாணம், இதை செஞ்சா பாவம், அதை செஞ்சா பாவம், என்னென்னலாமோ எழுதப்பட்டு இருந்தது. எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து விட்டார். சிலுவையிலே அவைகளின் மேல் ஆணி அடித்து விட்டார். எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த பூமியில அவருடைய அனைத்து கிரியைகளிலும் எங்கெங்கெல்லாம் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இருந்ததோ அதை எல்லா அதிகாரத்தையும் அவர் உரிந்து கொண்டார். எதெல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ மனிதனை, அந்த அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கிட்டார். பப்ளிக்கா அதை ஷேம் பண்ணிட்டாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு வெற்றி சிறந்த தேவனுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு எப்படி தோல்வி வரும்? அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் தோல்வி என்பது நம்முடைய டிக்ஷனரியில கிடையவே கிடையாது. இன்றைக்கு சிலுவை ஒரு காலத்துல எல்லாருக்கும் பார்த்தா தோல்வியை போல தெரியுது. அவர் கூட இருந்த மக்களே அப்படித்தான் பார்த்தாங்க. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலோ அது சாத்தானுடைய தோல்வியாக மாறி போனது. இன்றைக்கும் நமக்கு விரோதமாய், நம் குடும்பங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த சத்துருடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகுகிறத நீங்க உணரணும், அதை நம்பணும். நம்ம குடும்பத்தை, நம்மை தொடுவதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அவனுடைய அத்தனை அதிகாரங்களையும் அவர் உரிந்து எடுத்து சிலுவையில் அதெல்லாம் ஆணி அடிச்சாச்சு. நமக்கு விரோதமாக இருந்த எல்லாத்தையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார் என்றால் நம்மள எந்த விஷயங்கள் நம்மள ஆணி அடிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய டெலிவரன்ஸ்ல நம்ம பாக்குற காரியம், அவங்க நிறைய நான் சொல்லுகிற காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி உங்களை இது பண்ணி உங்களை ஆணி அடிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மை அடிக்க முடியும்? எந்த பலவீனம் நம்மை தொட முடியும்? எந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நீடிக்க முடியும்? இன்றைக்கு அது சத்துருவின் தோல்வியாக மாறிவிட்டது. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற்றவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், வாசிக்கலாம். எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குன்னு பர்சனலைஸ் பண்ணி வாசிங்க. நான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்கிறபடியினாலே அவரும் என்னை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த என்னை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். என் குடும்பத்தை விடுதலையாக்கும்படி அப்படியானார். என்னோடு கூட இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். ஒவ்வொரு வசனத்தையும் எனக்குன்னு நீங்க பர்சனலைஸ் பண்ணி அதை அறிக்கையாக நீங்க சொல்லும் பொழுது, நேற்று கூட நம்ம இதுல ஒரு கன்ஃபெஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அத எந்த அளவுக்கு எப்போல்லாம் நீங்க முடியுமோ அப்பல்லாம் அந்த கன்ஃபெஷனை உங்க இருதயத்துல, உங்க ஆழ் மனதுல அந்த வார்த்தைகள் பதியும்படிக்கு நீங்க அத கன்ஃபஸ் பண்ணுங்க. அது மிகப்பெரிய ஒரு பலனையும் விடுதலையையும் உங்களுக்கு கொடுக்கும். வசனம் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. ஒரு காலத்துல அவன் மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தான். மரணம் எல்லா மக்களையும் மனுக்குலத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். அப்போ அந்த மரணத்தின் சாயலாதான் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. குறைவு, லேக்ல இருக்கோமா? அதுல ஒரு நமக்கு ஆதாமுக்கு விழுந்து போன உடனே அங்க சாபமே எங்க வந்தது? பூமியில. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இப்போ அவர் மரண பிசாசை அவர் அழித்து விட்டார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த குறைவுகள்ல இருந்து முதலாவது நம்ம வெளியே வந்திருக்கிறோம். அடுத்ததா வேற எந்த விதமான பலவீனங்கள், இது எல்லாமே நமக்கு அந்த முதல் ஆதாமிலிருந்து நமக்கு வந்தது. வியாதிகள், அது ஒரு மரணத்தின் கூறாக இருந்தது. அதுவும் கிறிஸ்துவின் மூலம் சிலுவையில் அழிக்கப்பட்டு விட்டது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவர் அழிச்சிட்டாருதான். எல்லாமே அழிந்து போனது. மரணத்தின் சாயலில் நம்மை மேற்கொண்டு கொண்டிருக்கிற மேற்கொண்டிருந்த அத்தனையும் சிலுவையிலே அவர் அழித்து விட்டார். அவனையே, அந்த மரண பிசாசையே அவர் அழிச்சிட்டார்னா, அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருந்த எல்லாவற்றையும் அவர் அழித்து விட்டார். ஏன்னா எனக்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி அந்த மரண பிசாசை அழிச்சிட்டார்னா, என் வாழ்க்கையில் அந்த மரணத்தின் சாயல் கிடையாது, என் குடும்பத்தில் கிடையாது அப்படின்னு நீங்க எந்த அளவுக்கு அத்தாரிட்டிய, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டிய நீங்க புரிஞ்சு இந்த வார்த்தைய, சத்தியத்தை பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம எல்லா பகுதிகளிலும் விடுதலையையும் வெற்றியையும் பார்க்க முடியும். வாழ்நாள் முழுவதும் அடிமையா வச்சிருந்தான். ஆனால் கிறிஸ்துவோ அவனையே அழித்து விட்டார். அந்த மரண பிசாசை அவர் அழித்து விட்டார். தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறவருக்குள் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய குடும்பம் இருக்கிறது. அவர் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்ததினால் இந்த மரணம் இனி நமக்கு இறுதி முடிவு அல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்ம விரும்புகிற வரைக்கும் வாழுவதற்கு தேவன் இந்த பூமியில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீடித்த நாட்களினால் நான் அவர்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிப்பேன். அப்ப திருப்தியாக்குறதுன்னா என்ன? நம்ம விரும்புகிற வரைக்கும் சுகத்தோடு. வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது. இதுதான் சத்தியம், இதுதான் நெஜோன்னு நம்புறவங்க அதுல வாழ முடியும். ஆனா இன்றைக்கு எதை சத்தியமாக பார்க்கிறோம்? எதை நிஜமாக பார்க்கிறோம்? அவர் கட்டப்பட்ட தன்னுடைய ஜனங்களை அவர் விடுவித்தார். பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களை விடுவிக்கிறாரு.
நோயில வியாதியில இருந்தவங்கள சுகமாக்குறாரு. பாவிகளுக்கு மன்னிப்ப கொடுக்கிறாரு. அப்போ கிறிஸ்து எதற்கு வந்த நோக்கமே மனிதனை மீண்டும் சுதந்திரத்திற்குள் கொண்டு வர வேண்டும், விடுதலைக்குள்ள கொண்டு வரணும், அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். இந்த ஒரு நோக்கம்தான் அவர் பூமிக்கு வந்தது. கொண்டு வந்து பிதாவோடு தன்னோடு கூட திரித்துவ தேவனோடு கூட நம்மை ஒன்றிணைக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் தேவனோடு கூட இருக்கிறோம். அவரோடு கூட உன்னதத்துல அவருக்கு பக்கத்துல இருக்கிறோம். இதுதான் நம்முடைய நிலை, ஆவிக்குரிய நிலை இதுதான். இன்னும் இந்த சாத்தான் சத்துரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறோமா? அவனுக்கு ஒரு வல்லமையும் கிடையாதுங்கிறத நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் உணருது? அவருடைய வேலை, அவர் இந்த பூமியில இருந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த சத்துருவினுடைய ஒடுக்குதலை அவர் எதிர்க்கிறவராயிருந்தார். 18 வருஷமா கட்டியிருந்த அந்த சாத்தான் கட்டியிருந்த அந்த பெண்ணை அவர் விடுவித்த பொழுது, அவன் கட்டுறான், இயேசு அவிழ்க்கிறார். அவன் ஒடுக்குறான், இயேசு விடுதலை செய்கிறார். அவன் அழிக்கிறான், இயேசுவோ ஜீவனை தருகிறார். இன்றைக்கு சத்தியம் புரியாத வரைக்கும் தான் கட்டி வைக்க முடியும். என்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டோமோ அதுக்கு மேல நம்மை அவனால் கட்ட முடியாது. இத நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சிலுவையில அவர் தோற்றுட்டேன்னு சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. என்ன முடிஞ்சது? மீட்பின் திட்டம் முடிந்தது. எல்லாத்தையும் நமக்காக அவர் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நோய்களை சுமந்துட்டாரு. நம்முடைய சாபங்களை, பாவங்களை அவர் சுமந்துட்டாரு. முற்றிலுமாய் மனுக்குலம் ஆதாமின் மூலம், முதல் ஆதாமின் மூலம் மனுக்குலம் எந்தெந்த கஷ்டங்களுக்குள்ளெல்லாம் கடந்து போனதோ அதை எல்லாத்தையும் சிலுவையில் அவர் முடித்து விட்டார். அந்த சிலுவையில அவருடைய மீட்பின் திட்டம் நிறைவேறினது. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. முடிந்ததுன்னா முடிந்ததுதான். யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது. முழு மனுக்குலத்து கூடயும் அவனோடு கூட ஒரு யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. சிலுவையில் அவனோடு கூட இருந்த அந்த போர் நமக்கு முடிஞ்சிட்டு. நம்ம ஏற்கனவே ஜெயம் பெற்றவர்கள், ஏற்கனவே நம்ம வெற்றி பெற்றவர்களா இருக்கிறோம். அவன் கூட இருந்து போராடுற இடத்துல நம்மளை வைக்கவே இல்லை. நம்ம சொன்னா அவன் கீழ்ப்படிஞ்சு ஆகணும். நம்ம பொய்ய நம்பி நம்பி நம்பிதான் அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இடம் கொடுக்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், உயிர்த்தெழுதலில் அவனுடைய மிகப்பெரிய அந்த ஆயுதத்தை அவர் உடைத்தார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. உன்னை நல்லா புரியணும். இயேசு எப்படி தேவனுடைய குமாரனோ, நீங்களும் நானும் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து விட்டார் என்றால், அவர் மரணத்தினால அவரை கட்டி வைக்க முடியாது இருந்தது. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. It was not possible that he would be held by it.
அது முடியவே முடியாத ஒரு காரியம்னா நம்மை மாத்திரம் மரணம் எப்படி கட்டி வைக்க முடியும்? இந்த மரணம்னா ஏதோ பிசிக்கல் டெத் மாத்திரம் இல்ல. இந்த மரணத்தின் சாயலாய் வீழ்ச்சி அடைந்த மனுக்குலத்துக்கு என்னெல்லாம் நேர்ந்ததோ அது எதுவும் நம்மை கட்டி வைக்க முடியாது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து கிறிஸ்துவினுடைய மரண உபாதி, இயேசுவினுடைய மரண உபாதிகளின் கட்டை அவர் அவிழ்த்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளும் அது அவிழ்க்கப்பட்டு விட்டது. நம்மை எந்த மரணமும் மரணத்தின் சாயலும் நம்மை கட்டி வைக்க முடியாது. எந்த வியாதியும் நம்மை கட்டி வைக்க முடியாது. இதை உணர்றோமா? அதுதான் பார்க்கணும். இதெல்லாம் கேட்கிறோம், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கேட்கிறப்போ அப்படியே ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு ஃபீல் பண்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அத உண்மையா பார்க்கிறோமா? அத நிஜமா பார்க்கிறோமா? உணர்வுகள்ல நம்ம உணர்கிறோமா? மரணத்தால இயேசுவை என்ன செய்ய முடியல? தடுக்க முடியல. அப்போ நம்முடைய எதிர்காலத்தையும் அவன் தடுக்க முடியாது. மரணம் கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் இறுதி அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரமே. அவர் சாத்தான ஜெயிச்சு அத தனக்குள்ள மாத்திரம் வச்சு கொள்ளல. அவர் பூமியில இருக்கும்போதே சீஷர்களுக்கு அவர் கொடுக்கிறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்ட்டார். இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? பிசாசு அதை செய்யறான், பிசாசு இதை செய்யறான். இல்ல, ஒண்ணும் என்ன சேதப்படுத்தாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தாது. இந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா நம்ம நெகட்டிவான காரியங்களை நம்ம பேசவே மாட்டோம். இன்றைக்கு நம்ம வார்த்தைகளினாலே தான் நம்மை நாம் கட்டி வைக்கிறோம். இந்த வியாதி இப்படி இருக்கு, இதை சாப்பிட்டா இது வந்துரும், இதை சாப்பிட்டா அது வந்துரும், இதை சொல்லி சொல்லி நம்மள நாமே கட்டி வைக்கிறோம். அவர் செய்து முடித்த செயலை எதையும் நிஜமா பார்க்கிறதுக்கு முடியல. ஏன்னா அவன் நம்முடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸோ டாக்டர்ஸோ ரிப்போர்ட்டோ சொல்றது நமக்கு பெரிதாக தெரிகிறது. என் தேவன் என்ன சொல்லுகிறார், என் தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் நிஜமாக பார்க்க முடியவில்லை. வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். ஏன் அதை மிதிக்கிறதுனா என்ன? சர்ப்பம், தேள். இந்த சர்ப்பம் என்றாலே அவன் பொய் சொல்லுகிறவன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் இருந்து எடுத்து பேசுகிறான். நம்முடைய அடையாளத்தை சந்தேகப்பட வைப்பான். முதல்ல அவனை சந்தேகப்பட வைப்பது, நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய குமாரத்தியா, அப்படின்னா உனக்கு ஏன் இதெல்லாம் வருது? நம்ம ஏதோ ஒரு பொய்யை நம்பி நம்ம வாழ்க்கையில சிலது வந்திருக்கலாம். அதையும் தேவன் தந்தது போல அவன் நமக்கு காண்பிக்கிறான். அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும். எது நம்மளை கொட்டிட்டு இருக்கு? தேள் போல அந்த வார்த்தை நம்மளை கொட்டுதா? நமக்கு ஏற்படுகிற காரியங்கள் நம்மளை கொட்டி கொண்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் பொய். அந்த பொய்யை மிதிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அடையாளத்தை அவன் சந்தேகப்பட வைக்கிறான்னா அந்த சந்தேகத்தை மிதித்து போடுவதற்கு நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். எப்படி அதை மிதிச்சு போட முடியும்? அவருடைய சத்தியத்தை நிஜமாக பார்க்கும் பொழுது நாம் கால்களின் கீழ் அவைகள் மிதிப்படுகின்றன. சத்துருடைய சகல வல்லமையையும் நாம் மேற்கொள்ளுகிறோம். அவன் சொல்ற பொய்ய மேற்கொள்றோம். அவன் நம்மை சந்தேகிக்கப்பட வைக்கிற அந்த சந்தேகங்களை நாம் மேற்கொள்ளுகிறோம். நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். வசனம் தான் சொல்லுது, ஒரு ராஜாவா நம்மளை இந்த பூமியில அவர் வச்சிருக்கிறார். ஒரு கிங்கா நம்மள
ஒரு கிரௌனம் ஒரு ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படும் போது என்ன நடக்குது? அந்த தேசத்துக்கு மேல முழு அதிகாரமும் கொடுக்கப்படுகின்றது. இப்படித்தான் நம்மள இந்த பூமியில அவர் ராஜாவா வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம் நினைக்கிறேன். வெளிப்படுத்தல். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி, நம்மளை எப்படி கழுவி இருக்கிறாரா? அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் நம்மை கழுவி விட்டார். அது மாத்திரம் அல்ல, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். அதான் முதல்ல பார்த்தோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நிலைக்கும். அதனாலதான் நம்முடைய வார்த்தை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இருதயம் எதுல நிரம்பி இருக்குதோ அததான் பேசும். இந்த இருதயமும் நாவும் வேற வேற மாதிரி இருந்ததுன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. இருதயத்துல உள்ள ஒரே பயமும் அவிசுவாசமும், ஆனா நாவு விசுவாச வார்த்தைய பேசுனா அதுல பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஹார்ட் அன்சீன் ரெல்ம் கூட கனெக்ட் ஆயிருக்குதுன்னா நம்முடைய இருதயமும் நம்முடைய நாவும் பிசிக்கலா நம்முடைய நாவும் ஒரு வார்த்தைய பேசும் என்றால் அந்த வார்த்தை அப்படியே ஆகும். நம்மளை இன்னைக்கு ராஜாக்களா வச்சிருக்கிறார். ஆதாம் எழுந்து போன அந்த ஸ்தானம், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள் அப்படின்னு ஆதாமுக்கு சொல்றாரு. ஆனா ஆதாம் அதை இழந்து போனான். இன்றைக்கு மறுபடியும் நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு சகல சத்துருவின் வல்லமையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுத்துட்டார். நம்ம தலையில அந்த கிரீடத்தை வச்சாச்சு, நமக்கு அதிகாரத்தை கொடுத்தாச்சு. நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜெபித்து கொண்டு, ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொடுக்கிறோம். நம்ம கமாண்ட் பண்ணும்போது சகலவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜெயத்தை பெறுகிறோம். ஒன்றும் சகல வல்லை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்றார். எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இன்றைக்கு சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் அதிகாரியாய் இருக்கிற அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் எந்த விதமான சத்துருவின் கிரியையும் நம்ம எல்லைக்குள்ளேயே வர முடியாத ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனுக்குள்ள அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் அரணாய் கோட்டையாய் துர்கமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் நமக்கு தருகிறார். அந்த சிலுவையில் அவர் சொல்லுகிற அந்த காரியமே என்ன, நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க இப்போ என்னுடைய ஜெயத்தில் என்னுடைய வெற்றியில நீங்க வாழ ஆரம்பிங்க. நம்முடைய சொந்த வல்லமையினால சத்ருவை எதிர்க்கிறது அல்ல, அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த ஜெயத்தின் அடிப்படையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவனுடைய நிலை என்ன? அவனுக்கு எந்த வல்லமையும் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒன்னே சில காரியங்கள் என்ன, பொய் சொல்றது, சோதிக்கிறது, பயத்தை உருவாக்குறது. அவனுடைய இறுதி தோல்வி சிலுவையிலே தீர்மானம் பண்ணப்பட்டு விட்டது. சிலுவையில முடிஞ்சு போச்சு. அவன் தோல்வி அடைந்தவன், அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். இனி உங்க வாழ்க்கையில அவனால் செயல்படவே முடியாது.
ஆனா ஒண்ணே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய காரியம், வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம வேலை அவனுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரம்தான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிக்கிறது? இந்த சத்தியத்தை இருதயத்தில் வைத்து, இதை நிஜமென்று நம்பி, இந்த வார்த்தையை நம் இருதயத்தில் இருந்து நாம் பேசுவோம் என்றால் அதுவே அவனுக்கு எதிர்த்து நிற்பது. பொய்களை நம்பாதபடி, அவ்வளவுதான், இது இனிமே நடக்காது அப்படின்னு சொல்லுகிற அந்த பொய்களை நம்பாதபடி அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அவன் கூட போய் சண்டை எல்லாம் போட சொல்லல. எந்த இடத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவன் கூட போய் நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லியிருக்கவே இருக்காது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி நிற்கதான் செய்யணும். எதிர்த்து நிற்கணும். நம்மளை பார்த்தா அவன் ஓடணும். ஆனா இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம்? பிசாசு அதை செய்யறான், இதை செய்யறான், அவங்க இதை செஞ்சுட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க. நான் எதிர்த்து நின்னா நீ ஓடித்தான் ஆகணும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அவனிடத்திலிருந்து ஓடுவது அல்ல, நம்மை பார்த்து அவன் ஓட வேண்டும். இன்றைக்கும் எதை நம்ம பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம்? நீங்க எதிர்த்து நின்னு பாருங்க. ஒரு நாய் நம்ம ஓடுற வரைக்கும் துரத்தும். அதை நின்னு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா அது ஓடும். அது போலதான் நம்ம நிற்கிறது இல்ல, நம்ம ஓடிட்டே இருக்கிறதுனால அவன் துரத்திட்டே இருக்கிறான். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இருதயத்துல அந்த தைரியம், பலமும், அன்பும், தெளிந்த புத்தி இருக்குதா? எனக்கு இது கிடையாதுன்னு என் வாழ்க்கையில, எங்க குடும்பங்கள்ல அவனுடைய அதிகாரம் முடிஞ்சு போச்சு. சிலுவையில் அவனுடைய தலையை அவர் நசுக்கி விட்டார் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நம்ம உணர்கிறோம்? இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா விடுதலை தான். இத உணரல, நம்மளால நம்ம அவனை எதிர்த்து நிக்கல அப்படின்னா அவன் நம்மள ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நம்மள பயமுறுத்தி நம்மள கலக்கங்களுக்குள்ளேயும் சோர்வுகளுக்குள்ளேயும் தான் அவன் நம்மை வைத்திருப்பான். அப்போ இன்னைக்கு ஒண்ணு நல்லா புரியணும். இயேசு கிறிஸ்து எப்படி அவனுடைய கிரியைகளை அழித்தார்? பொய்யை சத்தியத்தினால் அழித்தார். நல்லா கவனிக்கணும். அந்த சோதனை நாட்கள்ல வனாந்தரத்தில் அவர் இருந்த பொழுது அவனுடைய பொய்யை தன்னுடைய சத்தியத்தினால் அழித்தார். நம்முடைய பாவங்களை அவருடைய மன்னிப்பினால் அழித்தார். குற்றச்சாட்டுகள், அவன் நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறவன், இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன்னு வேதம் சொல்லுது. அவன் குற்றம் சாட்டுறான். ஆனா இங்கேயோ கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ எப்படியெல்லாம் அவர் பிசாசின் கிரியைகளை அவர் அழித்திருக்கிறார்? அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:21 நினைக்கிறேன். 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்மை பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக எப்படி மாற்றி இருக்கிறாராம்? எப்படி அவனுடைய கிரியைகளை அவர் அழித்திருக்கிறார்?
நம்மை பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார், குற்றமற்றவர்களாய் மாற்றியிருக்கிறார், கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றியிருக்கிறார். தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இப்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டு விட்டோம், ஒப்புரவாகி விட்டோம். இப்படித்தான் அவனுடைய கிரியைகளை அவர் அழித்து விட்டார். இன்னைக்கு நம்மளை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் நீதிமான் ஆக்குகிறவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவனுடைய கிரியை அழிக்கப்பட்டது. குற்றம் சாட்டுகிறவனுடைய கிரியை, பாவத்தை குறித்து நம்மை உணர்த்துகிற அந்த கிரியை, பொய்ய பேசி நம்மை பலவீனப்படுத்துகிறவனுடைய கிரியை அழிக்கப்பட்டது. மரணத்தை உயிர்த்தெழுதலினால் அவர் அழித்து விட்டார். அந்த கிரியை அழிக்கப்பட்டது. அவனுடைய ஆட்சியை தன்னுடைய ராஜ்யத்தினால் அவர் வென்றார். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது இங்கேதான் என் ஆண்டவர் சகலவற்றையும், அவனுடைய ஆளுகை அவர் வென்றிருக்கிறார். இன்றைக்கு ஆளுகை என் தேவனிடத்துல மறுபடியும் அந்த ஆளுகையின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? உணரணும். அவரே பிசாசின் கிரியைகளை அழித்தவர். அவருடைய வெற்றிதான் என்னுடைய வெற்றி. அந்த உயிர்த்தெழுதல் என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. அவருடைய நாமத்துல எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொய்யை விட தேவனுடைய சத்தியம் பெரிது. அவனுடைய குற்றச்சாட்டை விட என் தேவனுடைய கிருபை பெரியது. எனக்கு இருக்கிற பயத்தை விட அவருடைய அன்பு பெரியது. கிறிஸ்துவின் விடுதலை பெரியது. அவருடைய ஜீவன், அவர் சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த ஜீவன் பெரியது. அவனுடைய வல்லமையை விட எனக்குள் இருக்கிற கிறிஸ்து பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்துல அவன் இருக்கலாம், ஆனா நமக்கு அவர் சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. என்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட பயம் கிடையாது. முதல்ல இயேசுவுக்கு இல்லாத ஒன்று பயம். ஏன்னா பிதாவினுடைய உறவில், அன்பில் அவர் நிலைத்திருந்தார். என் கிட்ட வர்றதுக்கு பொல்லாங்க, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர் என்றால் வசனம் சொல்லுது 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்றால் இன்றைக்கு தேவனுடைய பரிபூரணமான அந்த அன்பை நாம் உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு வசனம் 1 யோவான் 5 வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குதுன்னா பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. இத முதல்ல நம்ம புரியணும். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். எப்படி நம்மை பொல்லாங்கன் தொட முடியும்? பொல்லாங்கன் அவனை தொடான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்.
நீங்களும் நானும் ஜீவனை உடையவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த இடத்துக்குள்ள அவருடைய உன்னதமான அந்த அந்த இடத்துல, அவருக்கு பக்கத்துல, அவருடைய மடியில, அவருடைய கரங்களுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால், எதை குறித்து கலங்கவே தேவையில்லை. இன்னைக்கு என்ன போராட்டமா இருக்கலாம், இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவை தேவன் கொடுத்து விட்டார். இந்த சத்தியத்தை நீங்க உணர்கிற இந்த வேளையிலேயே அவனுடைய சகல பொய்களையும் அவர் அழித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எந்த பொய்களை நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க, அந்த பொய்கள் எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. மனுஷன் சாட்சியெல்லாம் ஏற்றுக்கொள்றோம், மனுஷன் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். ஆனால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அந்த சாட்சி எங்க கொண்டு இருக்கிறானா, தனக்குள்ளே கொண்டு இருக்கிறான். யார்? அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன். அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் யார்? அவரை அப்படியே உண்மையாக நம்புகிறவன், அவருடைய வார்த்தையை நம்புகிறவன், அவன்தான் அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவன். அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அந்த சாட்சி என்ன? நீங்களும் நானும் குமாரனுக்குள் இருக்கிறோம். அந்த குமாரன் நமக்குள் இருக்கிறார் என்றால் நம்ம ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். நமக்குள்ள ஜீவன் தான் இருக்குது. மரணம் இனி ஒரு காலம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இப்படித்தான் சிலுவையில் அவனுடைய கிரியைகளை அவர் அளித்திருக்கிறார். இந்த ஒரு சத்தியத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும், என்ன வந்தாலும் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறோம். இதை புரிந்து கொண்டோம்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியின் நாளாக இருக்கும். இன்றைக்கும் இந்த நாளும் இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இது வெற்றியின் நாள். அதை சொல்லுங்க, உங்க இருதயத்துல சொல்லுங்க, இது வெற்றியின் நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவும். என்ன வேணாலும் இருக்கலாம் சூழ்நிலை, அது இது அதெல்லாம் இல்ல. இது என் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நாளிலே சிறையிருப்பு திரும்பிற்று. என் சுக வாழ்வு துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. மாலையிலே அழுகை, விடியற் காலையிலே களிப்பு. எனக்கு களிப்பின் நாட்கள் தொடங்குகிறது. மகிழ்ச்சியின் நாட்கள். என்னுடைய நாவு மகிழ்ச்சியினால, என்னுடைய வாய் நாவினால மகிழ்ச்சியினால, என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால நிறைந்திருக்கிறது. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு புறஜாதிகள் கூட சொல்லுகிற நாட்கள் வந்துவிட்டது. தேவன் ஒரு வார்த்தையை சொல்றார், நான் அதை அப்படியே எனக்குன்னு நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். இன்றைக்கே நமக்கு எதிராய், நம் குடும்பங்களுக்கு எதிராய் இருந்த அத்தனை சர்ப்பங்களும் தேள்களும் நம் காலின் கீழ் மிதிக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டு விட்டது. சத்துருடைய சகல வல்லமைகளும் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் அவைகளை மேற்கொண்டு நம்ம ஜெயம் பெற்று விட்டோம். இனி ஒன்னும் நம்மை சேதப்படுத்த முடியாது.
அப்படி அதை உணர்ந்தவர்களா நம்ம கொஞ்ச நேரம் இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தருகிறார். உணர்ந்து நான் ஜெபிக்கும் பொழுதே அதை ரிசீவ் பண்ணுங்க. பலவிதமான காரியங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டிருந்த காரியங்கள், அது உடைக்கப்படுகிறத நீங்க இன்றைக்கு பார்க்க முடியும். ரிஷால் மெல்க்ரே ப்ளீ ஹது ஷரேப்லே ரீபல் ஈஷோ ரூ ஹது கரபா லீக்ரா ப்ளீஷல் ப்ரோது ரரு ரீப்ல ஹலீஷோ ரூ ஹது கரபா. தகப்பனே, இந்த நாள் இது வெற்றியின் நாள். இங்க இங்க கூடி வந்திருக்கிற நாங்க ஒவ்வொருவரும், எங்க குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறோம். இந்த உண்மை வானங்களில் நிலைத்திருக்கிற இந்த உண்மையை நாங்க சொல்லும் பொழுதே, இதுவரைக்கும் எங்க குடும்பங்களுக்குள்ள எந்தெந்த நபர்களுக்குள்ளலாம் அவன் ஆளுகை செஞ்சான், அந்த ஆளுகை முடிந்து போனது. அவன் நசுக்கப்பட்டு போனதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அவனுடைய பொய்கள், அவனுடைய பயத்தை அனுப்பி மனிதர்களுக்குள்ளே செயல்பட்ட அவனுடைய காரியங்கள் எல்லாம் எங்கள் கால்களின் கீழ் அந்த பொய்கள் எல்லாம் நசுக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஈஷா கெலெப்ரி ஹதூஷலபா ரீபல் மோஷ்லே பிரீகலூஷரபா. எதெல்லாம் மனுஷிகமாய் நம்பிக்கொண்டிருந்த அந்த கிரியைகள், தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் எழும்பின அந்த மேட்டிமையான எண்ணங்கள், அது எல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாகிறது. அவரே நிஜம், அவரே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியம், ஜீவன், வல்லமை உள்ளது என்பது எங்கள் உள்ளங்களில் நாட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்க ஆழமாய் உணர்கிறோம். ஒரு கிரவுன் எங்க எல்லார் தலைக்கு மேலேயும் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு கிரீடம், ஒரு கையில ஒரு செங்கோல் இருக்கிறத பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு அதிகாரத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி எங்களுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அனைத்து அவனுடைய திட்டங்கள் எல்லாம், எந்த விதமான விச்கிராஃப்டா இருக்கலாம், எந்த பிளாக் மேஜிக்கா இருக்கலாம், இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை நாங்கள் உடைத்து போடுகிறோம் அப்பா, நிர்மூலமாக்குகிறோம். உம்முடைய அக்கினி இப்பொழுதே அவைகள் மேல் வருகிறதை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. ரிஷாலி பஹூதரா கெபெக்கில் இஷிக்கிதிலி ஷோரு அதுக்கரபா. எங்களுக்கு முன்னாடி எதுவும் நிற்க முடியாது. ஒரு பெரிய ஜெயம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. விடுதலை, சிறையிருப்பு திரும்பிட்டு, நீங்க சிறையிருப்ப திருப்பிட்டீங்கப்பா. நன்றி தகப்பனே. எல்லா வியாதியின் சிறையிருப்புகள் மாறிற்று. அது பொய். அவர் சுமந்த ஒண்ணு நம்ம உடம்புல இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரங்களிலும் இந்த வியாதி இருக்கும் என்றால் இப்பொழுதே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி அவைகளை துரத்தி கட்டி பாதாளத்துக்குள் தள்ளுகிறோம் அப்பா. எல்லாருடைய பலவீனங்களிலும் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறதை நான் பேசுகிறேன், பார்க்கிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னவர். பரிபூரண ஜீவன் இப்பொழுதே எல்லாருக்குள்ளேயும் கடந்து வருகிறத நான் பேசுறேன். ஜீவனை பேசுறேன், பரிபூரண ஜீவனை நான் பேசுறேன்ப்பா. கர்த்தர் அப்படியே பலப்படுத்துகிறீர். பரிபூரண சுகம் உண்டாகிறது. எல்லா கடனின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அது பிசாசின் கிரியை.
அதெல்லாம் அழிக்கப்பட்டாச்சு. இனி ஆசீர்வாதமும் செழிப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாகிறதை நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. குடும்பங்களிலே, உறவுகளிலே பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த, அன்புக்கு விரோதமாய், ஒரு மனதிற்கு விரோதமாய் பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு விட்டது. இனி எங்க குடும்பங்கள் மேல அதிகாரம் இல்ல. அந்த பிரிவினை ஆவிகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். முற்றிலுமாய் உம்முடைய மரணத்திலே ஆண்டவரே, இந்த மரண பிசாசை நீர் அழித்து விட்டீர் என்றார். எங்க குடும்பங்களிலே இனி அது ஆளுகை இல்ல, முடிஞ்சிருச்சு. சாத்தான் மின்னலை போல விழுகிறத பார்த்தேன்னு சொன்னது போல இப்பொழுதே எங்க எல்லாருடைய வாழ்க்கையின் மேலையும், எங்க எல்லாருடைய குடும்பங்கள் மேலையும் இருந்த அந்த ஆதிக்கங்கள் அது எல்லாம் விழுந்துச்சு. இனி ஜெயத்தின் மேல் ஜெயம், விடுதலையின் மேல் விடுதலை, வெற்றியின் மேல் வெற்றி. இதுதான் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீர் செய்ய தொடங்குகிறீர். உமக்கு நன்றி அப்பா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you. யாராவது ஷேர் பண்ணணும்? ஹலோ சோத்ரங்க்கா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்க்கா. சொல்லுங்கக்கா. எனக்கு நேற்று திடீர்னு சாயந்தரம் போல ஒரே நெஞ்சு வலிக்கா. ஓ. வீட்டில் எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேன். பகலில் பேத்தியாலெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அனுப்பிட்டு வீடெல்லாம் தொடச்சி எடுத்து எல்லா வேலையும் செஞ்சேன். நெஞ்சு வலி தாங்க முடியலக்கா. அப்புறமா அப்படியே ஜோம் பண்ணிட்டே வெந்நி வச்சு நல்லா சூடாக கொஞ்சம் காயத்தை போட்டு குடிச்சிட்டு படுத்துட்டேன். ஒரே மரண பயம் எனக்குள்ள. என்னை அப்படியே டெத் பாடியா வைக்கிற மாதிரி, என்னை தூக்கிட்டு போற மாதிரி, அந்த மாதிரிலாம் எனக்குள்ள வருது. இயேசுவின் நாமத்தினாலே இது என்னுடையது அல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்துவின் வாழ்வு எனக்குள்ள செயல்படுது அப்படின்னு ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பு என்னும் கேடகத்தை நான் அணிஞ்சிருக்கேன். விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சிருக்கேன். சத்தியனும் கட்சியை கட்டியிருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். ஏசப்பா ஏசப்பாங்க. என்னால அந்த வலியை தாங்கவே முடியல. எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, இந்த வலியெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு. செய்யாது, வாய்வா இருக்கும், நீ வெந்நி குடிச்சிட்டு படு அப்படின்ட்டாங்க. நானும் படுத்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். உண்மையிலே காலையில நீங்க பிரேயர் பண்ணும்போது அந்த சிறையிருப்பு அப்படியே எனக்கு திரும்பினதை நான் பார்த்தேன்க்கா. அந்த வலி, அந்த முதுகு வலி, பலவீனம் அப்படியே என்னை விட்டு நீங்கிச்சு. உண்மையிலே அந்த சிறையிருப்பு எனக்கு தான் நீங்க சொன்ன வார்த்தை. 4 மணிக்கு